நாச்சியார் திருமொழியில் 11ஆம் திருமொழியில் 7ஆம் பாசுரம் பார்க்கலாம். உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை புண்டு தாமுற்ற பேதெல்லாம் தின்னார் மதில் சூழ் திருவரங்கச் செல்வனார் எண்ணாதே தம்முடைய நன்மைகளை எண்ணுவரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த ராமபிரான் தானே இப்போ திருவரங்கத்தில் படுத்துன்னு இருக்க, சயனிச்சுன்னு இருக்க. அந்த ராமர் என்ன பண்ணார்? அப்போ சீதை பிரிஞ்சப்போ உண்ணாது, சாப்பிடலை, தூங்கலை, சுக்ரீவன்கிட்ட போய் சரணடைஞ்சார். அதுக்கப்புறம் கடல் அரசன்கிட்ட போய் சரணடைஞ்சார். ஆனாலும் பீஷ்ணன் சொன்னான்னு சரணடைஞ்சார், அதை கேட்கலை. அதுக்கப்புறம் சமுதிரராஜன் மன்னிப்பு கேட்டு அப்போ சமுத்திரத்தில் இது பண்ணாரோனோ, அணை கட்டினாரோனோ. அப்படி கட்டி அவ்வளோ பெரிய பெருமாள் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டதை அப்படியே மறந்து போயிட்டு இப்போ என்ன பண்ணுறார்? திருவரங்கத்தில் படுத்துட்டு நல்ல செல்வனார். ஏன்னா 7 மதில்கள் கொண்ட அப்படியே ஒரு ஆபத்தும் வராது, அதில் ஜம்முன்னு சயனிச்சுட்டு இருக்காரு பகவான். அதனால் அவர் திருவரங்க செல்வனார் அப்படிங்கிறார். அவர் தான் பட்டதெல்லாம் மறந்து போயிட்டார். இப்போ ஆண்டாளாகிய நான் என்ன பண்ணுறேன்? அவரை அடைய முடியலையே அப்படின்னு நான் வருத்தப்படுறதை கண்டு பெருமைப்படுறாராம். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு அவருக்கு தெரியும். அதை இப்போ அதோட பெருமையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிறேன். அப்போது இத்தனைக்கும் சீதை பிரிஞ்சதுனால எப்படா அவளை சேருவோன்னு அவர் தவிச்சார். அது மாதிரி தான் இப்போ நான் தவிக்கிறேன். அது அவருக்கு ஒரே பெருமையும், அதை எண்ணி பார்த்துக்கிறாராம் அப்படி இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறார்.